எனக்கு ஒரு அமானிய சக்தி தென்படுது. எங்கள் ஊரில் ஒரு வாட்டி நான் முட்டை பப்ஸ் பண்ணும்போது பாதியிலே அந்த ஓவன் ரிப்பேராக போயிட்டு அதோட என் பப்ஸ் கனவுகளும் காணாமல் போயிட்டு. ஆனால் இது எனக்கு பிடிச்ச நொறுக்கு தீனி அல்லவா, அதனால் திருப்பியும் பண்ணலாம். நான் அதே 3 ஸ்டெப் உருட்டணும், மடிக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கணும், எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த ப்ராசஸே ஒரு 3 மணி நேரம் போயிருக்கும். ஆனால் இடக்குள்ளே போய் படுத்துக்கிட்டேன் அந்த ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கிற நேரத்தில். அது நல்ல போட்டா இருந்துச்சு. அப்புறம் இந்த உள்ளே வைக்கிற கூட்டில் உப்பு அதிகம் ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கு வேறு இல்லையா, சரி சும்மா அப்படியே சோயா சங்க்ஸை போட்டுடலான்னு சொல்லி போட்டு இறக்கிட்டேன். எனக்கு இந்த ஷீட்டுனா அழகாக தான் வந்துச்சு, லேயராக நல்லா வந்துடும்னு ஒரு நம்பிக்கை. மெல்லிசாக தான் இருந்துச்சு, ஒட்டலான்னு ஒரே சந்தோஷம் தான். எனக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு 25 நிமிஷம் வச்சு எடுத்தா நான் எப்படி வச்சேனோ வெள்ளையாகவே இருக்குது. 25 நிமிஷம் கழிச்சும் அப்புறம் தான் தெரியுது அங்கே ஓவன் சூடே ஆகல, லைட்டு மட்டும் தான் இருக்குது. இது என்னடா ஆச்சரியமாக இருக்குது, நான் பப்ஸ் பண்ணும்போதெல்லாம் ஓவன் ரிப்பேராக போயிருது. ஏதோ ஒரு அம்மானிய சக்தி நம்மளை பப்ஸ் பண்ண விடாமல் பண்ணுதேன்னு யோசிச்சு அப்புறம் உனத்தை தூக்கி குக்கரில் வச்சு 5 நிமிஷம் கழிச்சு இதை ஆன் பண்ணுறேன். இது ஒர்க் ஆகிட்டு இந்த ஓவன். என்னடா லோகேஷ் படம் மாதிரி இத்தனை டிஸ்ட் மேலே டிஸ்ட் வருதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படியோ ஓவனில் வச்சது செம்மையாக வந்துச்சு, குக்கரில் வச்சதான் கவலைக்கிடம். ஆனால் டேஸ்ட்டு பரவாயில்லாமல் இருந்துச்சு.